பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் பார்க்குறோம். ஆக்சுவலாக இதில் வந்து நமக்கு என்னென்ன லைட் வந்து எரியலாம், என்னென்ன லைட் வந்து எரியக்கூடாது அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னால் நமக்கு ஸ்டார்டிங் நம்ம கீ ஆஃப் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி தான் வரும். ஒன்ஸ் நம்ம கீ ஆன் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா லைட்டுமே வந்து எரியும். இந்த மாதிரி எரிஞ்சு நம்ம வண்டி ஒன்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாருங்கள், எல்லா லைட்டுமே வந்து ஆஃப் ஆகிடும். ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கேன், அதனால் அந்த பிரேக் லைட் மட்டும் உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் இதோட எரியும். ஓகேங்களா? மற்றபடி எல்லா லைட்டுமே வந்து இதில் வந்து ஆஃப் ஆகிடணும். சப்போஸ் இதில் பாருங்கள், நம்ம ரன்னிங்கில் வந்து சப்போஸ் உங்களுக்கு இந்த இதுதான் வந்து இன்ஜின் ஆயில் லைட்டு, உங்களுக்கு இந்த இன்ஜின் ஆயில் லைட்டு வந்து எரியுது அப்படின்னா ஒன்று ஆயில் கம்மியாக இருக்கணும், இல்லை பம்ப் எதுனா வந்து ப்ராப்ளம் இருக்கணும். அந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் வரும். ஆயில் லைட் இருந்துச்சுன்னா வெஹிக்கிள் வந்து நம்ம ரன் பண்ணக்கூடாது, கம்பல்சரி ரன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பேட்ரி லைட்டு, உங்களுக்கு பேட்ரி லைட்டு எரியுது அப்படின்னா உங்களுக்கு டைனமோ ப்ராப்ளம் இருக்கும், பேட்ரி ப்ராப்ளம் இருக்கும், இல்லை பெல்ட் எதனா கட் ஆகிருக்கலாம். பார்த்திங்கன்னா இதுவும் வந்து கம்பல்சரி உங்களுக்கு இந்த ஆயில் லைட்டு ப்ளஸ்ஸு இந்த பேட்ரி லைட்டு இது ரெண்டுமே கம்பல்சரி வந்து வெஹிக்கிள் வந்து ரன்னிங்கில் இருக்கிறப்ப இந்த லைட் வந்து டிஸ்பிளேயில் எரியக்கூடாது. ப்ளஸ் இது பாருங்கள், இதுதான் வந்து மால் ஃபங்க்ஷன் லைட்டு. இந்த லைட் எரியுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் ஒயர் எதனா வந்து ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் பக்கத்தில் கேரேஜில் எடுத்து போட்டு ஸ்கேனிங் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அது என்ன ப்ராப்ளம்ன்றதை ரெக்டிஃபை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து மெயினான கம்ப்ளைண்ட்டு இதில் பாருங்கள், எல்லாருமே பண்ணுற தப்பு, நம்ம வண்டி ஓட்டுறப்போ வந்து இதை வந்து நம்ம நோட் பண்ண மாட்டோம். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஆஃபு வரைக்கும் தான் இருக்கணும், ஆஃபுக்கு மேலே போகக்கூடாது. ஆஃபுக்கு மேலே உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் இந்த நீடில் வந்து போகுது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி வெஹிக்கிள் வந்து நிற்க வச்சிடணும். நிற்க வச்சுட்டு நமக்கு வந்து ரேடியேட்டரில் உங்களுக்கு கூலண்ட் இல்லைனாலும் அந்த மாதிரி ஆகும், ஃபேன் ஓடலைனாலும் வந்து டெம்பரேச்சர் ஹை ஆகும். மெயினாக வந்து அதை பார்த்துக்கிட்டிங்கனாவே ஓகே. ஓகேங்களா? இதுதான் பாருங்கள்.